ஒருவன் கனவில் அரண்மனை காணலாம். ஆனால் விழித்தவுடன் அதன் நிழலும் காண முடியாது. அதுபோல ஆசை மிகுந்த வாழ்க்கை கனவுகள் போல இருக்கும், நிலையற்றது, போய்விடும். பணம்தான் சந்தோஷத்தை தரும் என நினைப்பவன் பணத்தை இழக்கும் தருணத்தில் துக்கத்தில் முழுகுகிறான். ஆனால் ஞானி சாந்தியின் விலை இல்லை என அறிந்தவன். எளிமை என்பது உண்மையான செல்வம். நிஜ வாழ்க்கையில் அமைதியும் அறிவும் இல்லாமல் கனவில் மட்டும் பணக்காரராக இருந்தாலும் அது வீணாகும். அறிவில்லாத ஆசை நம்மை ஏழைகளாக்கும். அறிவுடன் வாழும் எளிமை நம்மை உண்மையான பணக்காரனாக மாற்றும். பணம் கனவில் வந்தாலும் நிஜத்தில் அறிவு இல்லையெனில் ஏழைதான். மனதின் அமைதி இல்லாமல் வரும் பணம் வருந்தும் காரணம் ஆகும். ஆசையை அடக்காதவன் எப்பொழுதும் ஏழ்மையைத்தான் இருப்பான். எளிமையாய் வாழ்பவன்தான் உண்மையில் பணக்காரன். சுகவாழ்வு கனவுகள் அல்ல, செயல்கள் மூலம் கிடைக்கும். கனவில் கோட்டை கட்டுபவன் நிஜத்தில் குடிசையில் உறங்குவான். மனநிறைவு இல்லாமல் வரும் செல்வம் சாபமாக மாறும். பணம் ஒரு கருவி, இலக்கு அல்ல. அறமில்லாமல் சேரும் பணம் அறமில்லாமல் போய்விடும். ஆசைக்கு எல்லை இல்லை, ஆனால் நிறைவுக்கு வழி உண்டு. உண்மை வாழ்க்கை கனவுகளுக்கு ஒத்த மாயை அல்ல. உள்ளமைதி இல்லாமல் வாழும் பணக்காரன் ஏழையே. உள்ளத்தில் அமைதி இருந்தால் பசுமை கூட பரிசாக தெரியும். வாழ்க்கை கனவல்ல, விழித்து செய்யும் முயற்சிதான் வாழ்க்கை. தூர நோக்கில் வெற்றியும் அருகில் விழிப்பும் தேவை. கனவு காண்பது தவறு அல்ல, ஆனால் அதில் முழுகுவது ஆபத்து. ஆசைகள் அதிகரிக்கும் போது அறிவு குறைகிறது. மனநிறைவு இல்லாதவன் எத்தனை கோடி இருந்தாலும் ஏழைத்தான். உள்ளத்தில் சந்தோஷம் இல்லையெனில் பணம் பிழைப்பு மட்டுமே. பயமின்றி வாழ்வதே உண்மையான செல்வம். சாந்தியின் விலை தெரியாதவன் பணத்தின் விலை அதிகமாக்குவான். பணம் செலவாகும், அறிவு நமக்கு சேரும். சுத்த மனம் கொண்டவனுக்கு ஏழை என்றே கிடையாது. அதிக ஆசை என்பது வறுமையை அழிக்கும் கதவு. பணம் வாழ்க்கையை சீரமைக்க உதவும், ஆனால் வாழ வைக்காது. விலையை அறிவது தான் பணத்தின் ஞானம். நம்மை மனம் கட்டுப்படுத்த வேண்டாம், நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். எளிமையான வாழ்வு உயர்ந்த சிந்தனையை கொடுக்கிறது. பணம் இல்லையெனில் வாழ முடியாது, ஆனால் அதை மட்டுமே நோக்கமாக வைத்தால் வாழ்வே இல்லை. சாமானிய வாழ்க்கையிலேயே சாந்தி இருக்கிறது. பணம் இல்லாமல் நாம் ஏழை இல்லை, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நிச்சயமாக ஏழை. விழித்தவுடன் பணம் இல்லை என்றால் கனவு வீணானது. உள்ளத்தில் வறுமை இருந்தால் வெளியே பணம் ஏதுமில்லை. பதவி, செல்வம், புகழ் இவை அனைத்தும் மாறுபவை. அறிவும் அமைதியும் பசுமையான செல்வங்கள். ஆசையால் எரிந்துவிடும் வாழ்க்கை அறிவால் மேலே ஏற்றும். பணம் வரும்போது ஒழுக்கமும் சேர வேண்டும். ஒழுக்கமில்லாத பணம் நாசத்திற்கான அழைப்பு. உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் ஏழை என்ற வார்த்தையே தேவையில்லை. பணம் இழந்தால் இன்னும் சம்பாதிக்கலாம், நேரத்தை இழந்தால் முடியாது. கண்களில் கனவுகள் இருந்தாலும் கால்களில் பயணம் இல்லையெனில் பயனில்லை. சோர்வும் சவாலும் இல்லாமல் செல்வம் வராது. பணம் உன் அடையாளம் அல்ல, உன் மனநிலைதான். வாழ்க்கையில் முக்கியமானது பணம். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஒழுங்காய் செலவழிக்காத பணம் உன் வாழ்க்கையே நாசமாக்கும். வருமானம் உன்னை உயர்த்தாது, உன் சேமிப்பு தான் உன்னை உயர்த்தும். பணத்தை ஈர்க்க அறிவு வேண்டும், அதில் நிலைத்திருக்க ஒழுக்கம் வேண்டும். பணக்காரர்களிடம் கேளுங்கள், உண்மை சந்தோஷம் எதில் உள்ளது? செல்வம் என்பது பையில் இல்லை, சிந்தனையில் இருக்கிறது. வாழ்க்கையில் விலைவாசி ஏறுகிறது, அறிவு மட்டும் சலுகையாக கிடைக்கும். பணம் ஒரு வலை போல, அதில் சிக்காதவர்கள்தான் சுதந்திரம். எண்ணங்களின் தூய்மை சொத்துக்களில் இல்லை. நிறைய சம்பாதிப்பதற்கே அல்ல வாழ்க்கை, நிறைவுடன் வாழ்வதற்கே. சொத்துக்கு பின் ஓடாதே, சிந்தனையை செம்மையாக்கு. ஏழையாக தோன்றினாலும் உண்மையாக இருப்பது செல்வம்தான். பணம் ஒரு நிழல், சூரியன் போல அறிவு தேவை. நிஜ வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள உறவுகள். ஏழை என்றால் பணம் இல்லாதவன் அல்ல, நிம்மதியாக வாழ்பவன். பணம் கனவில் மட்டும் இருந்தால் போதாது, செயல்களும் தேவை. உண்மையை மறைக்கும் பணம் நிழலை மட்டும் காட்டும்.
கோடி சம்பாதித்தாலும் அமைதி இல்லை என்றால் எதற்கு அந்த பணம்? மனதின் இயக்கம்தான் ஏழையின் உண்மையான வழி. ஆசைகளை விட்டவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். உண்மையான சொத்து அனுபவத்தின் செல்வம். பணம் அழகு தரலாம், ஆனாலும் அன்பை இல்லை. வாழ்வின் முக்கியம் பணமல்ல, பழக்கம். ஒரு நிமிட அமைதி கோடி மதிப்புடையது. நிஜத்தில் ஏழை என்றால் கனவுகளால் மட்டுமே வாழ்பவன். தியானம் பணத்திற்கு மேல். மனதின் செல்வம் தங்கம் போலும் அழகானது. கல்வி இல்லாமல் வரும் பணம் காற்று போல பறக்கும். பணத்தை நேசிக்காதே, அதை கையாள கற்றுக்கொள். கனவுகள் கண்களில் இருக்கட்டும், கால்கள் தரையில் இருக்கட்டும். பணம் போகலாம், ஆனாலும் போக்குவரத்து அறிவு வேண்டும். வாழும் வழிதான் உன் செல்வத்தை தீர்மானிக்கும். கனவில் பணம் மட்டும் இருந்தால் போதாது, முயற்சி வேண்டும். ஆசையால் வரும் இடரே அதிகம். பணம் போல் மாறும் உணர்வுகள் நிலைத்தவை அல்ல. பணம் ஒரு பரிசு, ஆனால் ஒழுக்கம் ஒரு பரம பரிசு. உண்மை அறிவு இருந்தால் நம்மிடம் எதுவும் குறையாது. பசுமைக்கான பணம் தேவையில்லை, பார்வை வேண்டும். பணம் கனவுகளில் மட்டும் இருந்தால் அது மருந்தல்ல, விஷம். மன அமைதியை விற்று பணம் வாங்காதே. தினமும் கற்றுக்கொள்ளும் அறிவு செல்வத்தின் வேர். பணம் கனவுகளுக்கான ஊக்கமல்ல, நிஜத்தின் பயணம். கண்களில் ஆசை குறையும் போது கண்மூடி கனவுகள் மாறும். அறிந்து வாழும் வாழ்க்கை கனவில் வாழும் வாழ்க்கையை விட உயர்ந்தது. எண்ணங்கள் பணத்தை உருவாக்கும், இல்லையெனில் இழக்கும். பணம் ஒரு பயணம், இலக்கு அல்ல. ஆசைகள் இல்லாமல் வாழவே முடியாது, ஆனால் கட்டுப்பாடு தேவை. பணம் போல் வாழ்க்கையும் கைப்பிடியில் இல்லாமல் வழியும். பணம் சேமித்தால்தான் செல்வம் இல்லை, அறிவு பயன்படுத்தினால்தான். மனநிலையால் வாழ்க்கை செல்வமாகும். கனவுகள் சாத்தியமாக மாற செயல்கள் தேவை. பணம் நீண்ட நாள் வாழ்வதற்கு உதவாது, ஆனால் நேர்மை செய்கை உதவும். புனித வாழ்வுக்கு பணம் தேவையில்லை, மனம்தான் போதும். அமைதி பேசாமல் பயிற்சி பெறும் இடம். சத்தமில்லாத போராளிகள்தான் பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். வெற்றி சொல்லாமல் வரும், அதை செயல்கள் உரைக்கும். சொற்கள் இல்லாமல் வெற்றி சிறப்பாக விளங்கும். உங்கள் அமைதி உங்கள் ஆற்றலின் பிரதிபலிப்பு. உள்முனைப்பால் வந்த வெற்றி வலிமையானது. வெற்றி என்பது உள்ளே எடுத்த முடிவின் விளைவு. சாதனைத்தான் சத்தமாக பேசும், நாமல்ல. சத்தமில்லாத தொடங்கும் யோசனை உலகையே குலுக்கும். அமைதியில் ஆரம்பிக்கப்படும் தீர்மானமே வாழ்வை மாற்றும். பேசாமலேயே வாழ்க்கையை மாற்ற முடியும். அமைதியாக எடுத்த முடிவு தான் உயரங்களை தொடும். ஒரு நாளும் பேசாமலேயே மாற்றத்தை உருவாக்கலாம். சாதனை நேரத்தில் அமையும், சத்தம் நேரத்தில் அல்ல. உங்களை மாற்றிய நாளை பிறர் கவனிக்கவே மாட்டார்கள், ஆனால் முடிவுகள் மட்டும் பாராட்டுவார்கள். தன்னம்பிக்கையான அமைதியே உங்கள் வெற்றிக்கான அடித்தளம். உங்கள் அமைதி உங்கள் ஆழமான தாக்கம். பேசாமல் எடுத்த ஒரு முடிவு ஒரு 100 பேச்சுகளுக்கு சமம். மாற்றம் வெளியே தெரியாமல் உள்ளே வளருகிறது. பொறுமை கற்றுக்கொள்பவர்கள் மிக சிறந்தவர்.